டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய தலைப்பு என்னன்னா ஆயுர்வேத மருந்துகள். ஆயுர்வேதத்தை பற்றி நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் படிப்படியாக தெரிந்து கொண்டே வருகிறோம். இந்த ஆயுர்வேதத்தில் மருந்துகளை நம்ம எப்படி பதப்படுத்துகிறோம், தயாரிக்கிறோம், எந்தெந்த வகையான மருந்துகளை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆயுர்வேத மருந்துகள் எப்படி இருக்குன்னா, ஒரு மனிதன் உணவை உண்டு செரித்து திருப்தியாக இருக்கும் பொழுது ஆரோக்கியம் வளரும். அதே போல் அதை சார்ந்த உணவை சார்ந்த மூலிகைகளையே நம்ம மருந்தாக பயன்படுத்துகிறோம். எடுத்துக்காட்டாக ஆயுர்வேதத்தில் பயன்படுத்தப்படும் மூலிகைகள் தாவர வகைகளை சார்ந்ததாக இருக்கலாம், விலங்கு வகைகளை சார்ந்ததாக இருக்கலாம், அல்லது விலங்கிலிருந்து கிடைக்கும் பொருட்களை சார்ந்ததாக இருக்கலாம். சில நேரங்களில் உலோகங்கள், உலோக கனிமங்கள், உப்புக்கள், இதை நம்ம இயற்கையான முறையில் அதை பதப்படுத்தி சுத்தப்படுத்தி பயன்படுத்துகிறோம். சரி, இதற்கான அடிப்படை அறிவியல் என்ன, மருந்தை எப்படி நம்ம தயாரிக்கணும், மூலிகைகளை எப்படி சேகரிக்கணும் அப்படிங்கிற ஆழமான அறிவியல் பாரம்பரிய முறையிலேயே ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம ஒரு மூலிகைகளை நம்ம சேகரிக்கணும் அப்படின்னா அது தூய்மையான இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வடக்கு நோக்கி செல்கின்ற வேர்களே மருத்துவத்திற்கு சிறந்தது அப்படிங்கிற குறிப்புகளும் நம்மக்கிட்ட இருக்குது. அது இல்லாமல் அந்த மண்ணில் ஏதாவது நச்சுத்தன்மை இருந்தால் அந்த மூலிகைகள் கெட்டுப்போகும். அப்போ அதை ஆராய்வதற்கான சில பாரம்பரிய முறைகளும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மூலிகைகள் எந்த பருவத்தில் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே மழை காலத்திற்கு முன்பாக எல்லா மூலிகைகளையும் நம்ம கலெக்ட் பண்ணணும். சில மூலிகைகள், எடுத்துக்காட்டாக உடல் கழிவுகளை நீக்கக்கூடிய மூலிகைகளை வசந்த காலத்திற்கு பிறகுதான் கலெக்ட் பண்ணணும். அப்போதான் அதில் அதோடைய வீரியம் சிறந்ததாக இருக்கும், மருத்துவ குணம் சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புத்தகத்தில் விளக்கி இருக்காங்க. சரி, இதை பதப்படுத்தும் முறை அனைத்து மூலிகைகளும் இயற்கையை சார்ந்ததே, ஆகவே சீக்கிரமாக கெட்டு போகிற தன்மை இருக்குது. அப்போ அதுக்கான ஷெல்ஃப் லைஃப் பீரியட், பயன்பாட்டு தன்மை, பயன்பாட்டு நேரம், அளவு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறதையும் நமக்கு நல்ல குறிப்புகளில் சொல்லியிருக்காங்க. அதை பாதுகாக்கிற முறையும் நவீன தொழில்நுட்பத்தோடு இன்றைக்கு நம்ம செஞ்சிட்ருக்கோம். சரிங்க, எப்படி இதை நம்ம படிப்படியாக இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பொதுவாகவே இந்த மூலிகைகள் நமக்கு நச்சுத்தன்மை இருந்ததாகவும் இருக்கும் அல்லது கழிவுகளாக இருக்கும். அப்போ சுத்தம் செய்யும் முறை பெரிய அளவில் நமக்கு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டாக சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஒரு மருந்தை வீரியமிக்கதாக ஆக்கணும், அதில் நச்சுக்களை தீர்க்கணும். அப்போ அதை சார்ந்து அந்த நச்சுக்களை நீக்கக்கூடிய மற்றொரு மூலிகையை நம்ம பயன்படுத்துவோம். எப்படின்னா, திப்பலியில் நெய்யில் வறுத்து நம்ம சேகரித்து வைப்போம். அப்போ திப்பலியுடைய கெட்ட குணங்கள் போகி அதோடைய நல்ல குணங்களும் வீரியமும் அதிகரிக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா அமுக்குரா கிழங்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுதான், அதை அப்படியே நம்ம பயன்படுத்த மாட்டோம். அதை ஒரு வேடு கட்டி பாலில் வேக வைப்போம். இப்படி வேக வைக்கும் பொழுது அதனுடைய வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ சில சமயங்களில் நம்ம கந்தகம் பயன்படுத்துவோம். இந்த கந்தகம் தோல் நோய்க்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. அதை அப்படியே நம்ம பயன்படுத்த மாட்டோம். அதை பாலில் வேடு கட்டி வேக வைப்போம், திரிஃபலா கஷாயத்தில் வேக வைப்போம். இப்படி பல முறைகளை நம்ம சுத்தி செய்யும் முறைகள் பாரம்பரிய முறையில் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு மூலிகையோ நம்ம அப்படியே நேரடியாக பயன்படுத்துவதில்லை. அதற்கு பல நேரங்களில் சுத்தி செய்யும் முறைகள் பல அடுக்குகளாக கூறப்பட்டிருக்கு. இப்படி ஒவ்வொரு முறையும் தாண்டி தான் அந்த மூலிகையை நம்ம மருந்தாக பயன்படுத்துகிறோம். அதற்கப்புறம் பார்த்தோம்னா இன்னைக்கு நமக்கு புவிசார் குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு சிறந்தவைகளை சிறந்ததாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆயுர்வேதத்திலும் ஒரு கடுக்காய் நமக்கு ஒரு இடத்துல கிடைச்சாலும் இந்த கடுக்காய் இந்த இடத்தில் விளைந்தால் இதற்கு இவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படிங்கிற புவிசார் அறிவியலும் அன்றைக்கே நமக்கு ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் மூலிகைகளை நம்ம கலெக்ட் பண்ணுறதுல தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இந்த மூலிகைகளை நம்ம எந்தெந்த மாதிரி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதை கஷாய கல்பனைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மூலிகையை ஸ்வரசமாக சாராக பயன்படுத்தலாம், கல்கமாக பயன்படுத்தலாம், ஃபாண்டமாக பயன்படுத்தலாம், அதற்கப்புறம் அதை கஷாயங்களாக பயன்படுத்தலாம். இப்படி பல்வேறு முறைகளை நம்ம சொல்லியிருக்காங்க. சரி நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் அடிப்படையான ஆயுர்வேத மருந்துகளை பற்றி நம்ம தெரிந்து கொண்டோம். அடுத்த நிகழ்ச்சியில் மேலும் பல குறிப்புகளை தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.